மக்களை இன்னைக்கான இந்த வீடியோல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார நடந்துட்டு இருக்கிற ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு மொட்டை கடிதாசி சண்டை வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. முதல் ப்ரோமோ, இரண்டாவது ப்ரோமோ, மூணாவது ப்ரோமோ, நாலாவது ப்ரோமோன்னு இந்த மொட்டை கடிதாசி டாஸ்க் வந்து போயிட்டே இருக்குது. அப்படி என்னதான் மொட்டை கடிதாசி நடந்தது அப்படிங்கறத லைவ்ல அவங்க இப்ப வரைக்கும் முடிக்கிற மாதிரி தெரியல. இந்த செகண்ட் வரைக்கும் நான் லைவ பார்த்துட்டு வந்தேன். சோ நம்ம இந்த மொட்டை கடிதாசி டாஸ்க் இந்த செகண்ட் இப்ப முடிக்கிறோம். அதுக்கு சரியான ஆன்சர் பண்ண போறது நீங்க. தெளிவா இந்த வீடியோவை முழுமையா பாத்தீங்கன்னா இந்த மொட்டை கடிதாசி டாஸ்க் அப்படிங்கிறது என்ன, என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது, இதுல யார் பக்கம் சொல்றது நியாயம், யார் பக்கம் சொல்றது சரி தவறு எல்லாத்தையும் இந்த செகண்ட் கமெண்ட்ல நீங்க நிர்ணயிக்க போறீங்க. சோ வீடியோவை முழுமையா கவனிச்சு பாத்தீங்கன்னா மொட்டை கடிதாசியா இன்னைக்கு ஒரு நாள் மொட்டையா ஆக்கிட்டானுங்க, மொட்டையாவே ஆக்கிட்டானுங்க இந்த ஸ்கூல் டாஸ்க. இந்த மொட்டை கடிதாசிக்கு இந்த செகண்ட் நீங்க முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. யார் சரியா பண்றாங்க, இது யாருடைய காரணம் சரி அப்படின்னு சொல்ல போறது நீங்க தான். சரி, ஓகே, இதவே சொல்லிட்டு இருக்காது ப்ரோ, டாபிக்க சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொட்டை கடிதாசி டாபிக் ஒண்ணு தூக்கிட்டு இன்னைக்கு 2-3 ப்ரோமோல பார்ட்டிசிபேட் பண்ண பார்வதி சைடு இருக்கிறது நியாயமா, இல்ல ஒட்டு மொத்தமா ஸ்டாஃப் ஆர் ஸ்டூடெண்ட் சொல்றது நியாயமா அப்படிங்கறத பாத்திரலாம். சரி, ஓகே, என்னதான் ப்ரோ அந்த மொட்டை கடிதாசியில எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மலிங்கம் அப்படிங்கிற ரோலை பிளே பண்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எபிசோடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். தர்மலிங்கம் அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கிறது இங்கிலீஷ் வாதியாரா நம்ம அமித் அவரு. அப்புறம் நம்ம இந்த வார்டன் வந்து குட்டி வார்டனா பிளே பண்ணிட்டு இருக்கிறது வந்து நம்ம பெர்னாண்டஸ்ங்கிற ஒரு எப்சே. அப்புறம் நம்ம இன்னொரு கேரக்டர் வந்து தமிழம்மாவா கனி. பிரஜன் வந்து பிரின்சிபல். இது எல்லாமே தெரியும் ப்ரோ அப்படின்னீங்கனாலே 1 செகண்ட் பொறுத்துக்குங்க. நான் ஏன்னா இந்த இந்த டாபிக்கை படிக்கும் போது இந்த ரோல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஸோ பார்க்காதவங்களுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பிரின்சிபலா பிரசன்ட் இருக்காருங்க. கனி வந்து தமிழம்மாங்க. அமித் வந்து இங்கிலீஷ் வாதியாரா தர்மலிங்க ரோல்ல பிளே பண்றாங்க. நம்ம பார்வதி வந்து வசந்தி வார்டன் அப்படிங்கிற ரோல்ல பிளே பண்றாங்க. ஆல்ரெடி கனி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து லைவ்ல நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். எனக்கு கொஞ்சம் நியாயமா பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க்ல இருக்கிறத படிச்சுக்கலாம். ஓகே, என்ன எழுதியிருக்காங்கன்னா, தர்மலிங்கம் அவங்கள நம்ம வசந்தி மேடன் வந்து இப்ப எப்ஜேக்கு வந்து கையில வந்து காயம் பட்டுருச்சு. அந்த டம்ளர் வாஷ் பண்ணும்போது உடஞ்சி கையில காயம் பட்டுருச்சு. அந்த காயம் பட்டதை வந்து மொட்டை கடிதாசியா ஒரு ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க. அது எந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, தர்மலிங்கத்தை வந்து குட்டி வார்டனோட கைய வந்து புண்ணாக்கி வச்சுட்டு காயப்பட வச்சுட்டு அவங்களை குக்கிங்ல ஹெல்ப் பண்றத அந்த இதுல இருந்து விலக வச்சுட்டு நம்ம தர்மலிங்க வார்டனை வந்து கரெக்ட் பண்றதுக்காக வசந்தி மேடம் எப்ஜேக்கு, அதாவது குட்டி வார்டன் கையை காயப்படுத்திட்டு தர்மலிங்க சாரை தன் வசப்படுத்தி ஒரு வீட்டுக்குள்ளார தன்னோட ஹெல்ப்பரா வச்சுக்கிறதுக்காக நம்ம வசந்தி வார்டன் போட்ட பிளான் தான் இது அப்படிங்கறது அந்த மொட்டை கடிதாசில எழுதியிருக்குதுங்க. ஆனா உண்மையாவே அதை எழுதியிருக்கிற விஷயம் அதுதான். அதாவது தர்மலிங்கவாதியாரை தன் வசப்படுத்துவதற்காக குட்டி வார்டனின் கையை காயப்படுத்திய வசந்தி வார்டன் வந்து ரொம்ப தவறானவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மொட்டை கடிதாசில ஒண்ணு எழுதியிருக்கு. இது வந்து ஜென்ரலா எல்லாருமே எப்படி பாக்குறாங்கன்னா, கனி அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கலாம். அதை வச்சு பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு கிளியரா புரியும். ஆல்ரெடி வந்து பார்வதி அவங்க வந்து நம்ம வாதியார் அங்க வந்து வாதியார் ஸ்டூடெண்ட் இப்படிங்கிறதெல்லாம் ஒரு சீக்வன்சி கரெக்டா இவங்க பிளான் பண்றதே இல்லை. எனிவே மொட்டை கடிதாசிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் நாகரிகமா இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். இவங்க எல்லாம் வந்து ஸ்கூல்ல ஸ்டூடெண்டாவும் உள்ள அந்த டாஸ்க்ல வந்து அவங்க பர்ஃபெக்டான ரோலாவெல்லாம் யாருமே பிளே பண்ணல. சரி, எனிவே இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்ப கனி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்றாங்க. சரி, இந்த செகண்ட் நீங்க தர்மலிங்கவாதியார உங்கள் வசம் எடுத்ததா வந்து இந்த மொட்டை கடிதாசி என்னுடைய கேரக்டரவே அஃபெக்ட் பண்ணுது, என்ன வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுது, நான் என் வசத்துல எடுத்துக்கிறதுக்கோசரம் நான் செஞ்ச மாதிரி இருக்குது, இது டைரக்டா என்னோட இண்டிவிஜுவலா என்ன அட்டாக் பண்ணுது, இது வந்து ரொம்ப தவறு அப்படின்னு அட்ரஸ் பண்ற நீங்க நேத்துக்கு முந்தான எபிசோட எப்ப ஸ்டார்ட் பண்ணுச்சோ அப்ப இருந்து அப்பப்ப தர்மலிங்கம் வாதியார் கூட நீங்க வந்து, அதாவது அமித் அவர்கள் கூட கொஞ்சம் அப்படியே குழஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு கிழிஞ்சு அப்படி ஒரு பேசிட்டு இருக்கிற மொமெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணும்போது தெரியலையா உங்க கேரக்டர் வந்து ஏதாவது இதாவது தவறா ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தோணல. சைக்கிள் எடுத்துட்டு நம்ம இந்த பக்கம் வந்து கம்முருதின் அரோராவை வண்டியில சைக்கிள்ல கூட்டிட்டு போகும்போது அவரை நீங்க வந்து ஒரு மாதிரி புரிய வைக்கணும், கஷ்டப்படுத்தணும். நீ அரோராவை கூட்டிட்டு போகும்போது எனக்கு லைட்டா வலிக்குது இல்ல, அது மாதிரி உனக்கு வலிக்கணுங்கிறக்கோசரம் நம்ம வந்து அமித்தவரை கூட்டிட்டு தர்மலிங்கவாதியாரை கூட்டிட்டு வசந்தி மேடம் சைக்கிள்ல போகும்போது அப்பெல்லாம் தோணாத இந்த விஷயம் தர்மலிங்கவாதியாரை தன்வசப்படுத்துவதற்காக. அதுல வேணா ஒரு விஷயம் தப்பு. ஏன்னா எப்ஜே வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிறாரு.
வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ் வந்து உடைஞ்சு எதார்ச்சியா தான் அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. எப்ஜேவோட கையில புண்ணாயிருது. அந்த எப்ஜே கையை வேணுமென்றே உடைத்து அந்த டாபிக் வேணா தப்பு. ஆனா தர்மலிங்கத்தை தன் வசப்படுத்தியது அப்படின்னு சொன்னது வந்து அவ்வளவு பெரிய இஷ்யூ எல்லாம் இல்ல. இத தர்மலிங்கவாதியாராகிய அமித் கதறாரு. ரொம்ப கோடிட்டு அதாவது அடிக்கடி இன்னைக்கு ஃபுல்லாவே அந்த மொட்டை கடிதத்தை தூக்கிட்டு பார்வதி அவங்க என்ன பண்றாங்கன்னா, தர்மலிங்கவாதியாரை என்வசமாக்கிங் போது என்னோட கேரக்டரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த செகண்ட் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கேரக்டரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றவங்க நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றோம்னா, ஆல்ரெடி தர்மலிங்கவாதியார் கூட நீங்க மேரேஜ் ஆகாத வசந்தி வார்டன் வந்து தர்மலிங்கவாதியார் கூட அங்கங்க அப்பப்ப ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ணும்போது வெளியில உங்களோட கேரக்டர் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? 1 பாயிண்ட். ரெண்டாவது வந்து கமருதீன் அரோராவை கூட்டிட்டு சைக்கிளிங் போகும்போது நீங்க வந்து நம்ம அமித் சாரை வந்து அதாவது தர்மலிங்க சார் கூட சைக்கிள்ல போகும்போது உங்களோட கேரக்டர் வந்து வெளியில அஃபெக்ட் ஆகுன்னு தோணலையா? இந்த செகண்ட் நீங்க சொல்லுங்க. இந்த தர்மலிங்கவாதியாரை தன் வசப்படுத்தியதற்காக அப்படின்னு எழுதுனத இன்னைக்கு ஃபுல்லா பார்வதி தூக்கிட்டு சுத்துறாங்க. நம்ம பார்வதிக்கு அப்பப்ப அங்க சப்போர்ட் பண்ற ஆள் தான். ஆனா இன்னைக்கான இந்த மொட்டைக்கடி தேசி டாஸ்க்ல இது ஒண்ணுமே இல்லம்மா விட்டுருமா அப்படின்னு ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் கதறனாலையும் அமித்தவர் வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, தன் வசமாக்கினார் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகுது. அது வந்து ஃபீல் ஆகுது. அந்த வார்த்தை எழுதியிருக்க தேவையில்லைன்னு தோணுது. அதை தாண்டி அமித் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏமா நீங்க வசந்தி மேடம் கோடிட்டு சொல்லதான் எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. நான் ஏன்டா உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருந்தனும், ஏன் செருப்பு கழட்டி நானே தலைவலியா அடிச்சுட்டு போலான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாரு. அது உண்மையாவே அமித் தர்மலிங்க ரோல்ல உண்மையாவே பார்வதி திரும்ப அதை அட்ரஸ் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த லெட்டர் தூக்கிட்டு போய் இப்படி எழுதிருக்கூடாது சொல்ல அமித்தவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கன்ஃபார்ம் ஃபீல் ஆகும். ஏன்னா சின்ன டாபிக் தான், இது ஒண்ணுமே இல்லை. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வார்டன் வசந்தி மேம் கமருதீன் கிட்ட எல்லாம் நிறைய லூஸ் டாக் வார்த்தைகள்லாம் விட்டாங்க. நம்ம ஆல்ரெடி அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சா பெருசா ஹைப்ல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கலாம். அதாவது ஸ்டூடெண்ட் ஆர் வார்டன் இந்த மாதிரிலாம் பேசிக்கூடாது. சரி ஓகே, அதை வெளியில வந்து நம்ம வீடியோ கொடுக்கும்போது ரொம்ப நாகரீகமா கொடுக்கணுங்கிறப்போசம் அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வீடியோக்களாவே வெளியிடல. அவ்வளவு நீங்க பேசிக்கிறீங்க, அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த ரோல்ல நீங்க பிளே பண்றது இல்ல. ஜஸ்ட் ஒரு மொட்டை கடிதாசி அது தன்னை வந்து இந்த வாரம் பயங்கர ஹைப்ல காட்டணுமா அப்படிங்கிற ரீசனுக்காகவா இல்ல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ரோல்ல இப்ப கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்ல எப்படி இருக்குன்னா, ரம்யாவோட கேமை விளையாட தயாராயிட்டாங்க. வியானாவோட ரோலை பிளே பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. சுபிக்ஷாவோட ரோல், விக்ரமோ இப்படி ஒவ்வொருத்தரும் தனியா ப்ரொஜெக்ட் ஆகிறதுனால தான் வெளியே காட்டிக்க முடியாத இன்னைக்கு அந்த டாஸ்க்ல நான் பெருசா ஸ்கோர் பண்ண முடியல, எனக்கு சமைக்கிறத மட்டுமே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க அப்படி இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்களா? டே ஒண்ணுமே இல்ல, மொட்டைக்கடி தேசத்துல ஒண்ணுமே இல்ல. தர்மலிங்கவாதியா தன் வசமாக்குனாங்க. இதுக்கு முன்னாடி தர்மலிங்கவாதியார நீங்க வந்து அப்படியே ஒரு லவ் சீக்வன்சி மாதிரி கொண்டுட்டு போனது, சைக்கிள்ல போனது, அதெல்லாம் எப்படி சகிச்சுக்கிட்டீங்களோ அது மாதிரி இது ஒண்ணும் பெருசே இல்ல, இதெல்லாம் முடிச்சுடுங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க தர்மலிங்கவாதியாரை தன் வசமாக்கியதற்காக வசந்தி மேடம் எடுத்துட்டு போற இந்த மொட்டை கடிதாசி இஷ்யூ இந்த செகண்ட் வரைக்கும் லைவ்ல முடியவே இல்லை. இதை எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாசினி லோ பட்ஜெட் ஹாசினி நம்ம வியானா தான் எழுதியிருப்பாங்களோன்னு தோணுது. இப்ப வரைக்கும் அது யார் எழுதுனாங்கிறதே தெரியாம அதுவும் மொட்டையா தான் உள்ள போயிட்டு இருக்குது. ஒருவேளை இது யார் எழுதுனாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. விசத்தனமா உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்கூல் டாஸ்க் பண்ற போது பிக் பாஸ் தயவு செஞ்சு ஸ்கூல் டாஸ்க் முடிச்சு விடுங்க. ஸ்கூலுக்கு ஆல்ரெடி ஃபன்னா என்டர்டைன்மெண்ட்னாவே இருந்தாலும் என்னன்னு கேட்பாங்க. ஆக்டிங் ரோலாவே பிளே பண்றதுல இவங்களுக்கு வந்து தொலையாது. தயவு செஞ்சு டாஸ்க மாத்துங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஒப்பீனியன். உங்களுக்கு அந்த மாதிரி தோணும் 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க தயவு செஞ்சு இந்த மொட்டை கடிதாசிக்கு லைவ்ல அவங்க இன்னும் முடிக்கிற மாதிரி தெரியல. இந்த செகண்ட் யார் மேல தப்பு யார் பண்றது சரின்னு சொல்லி நீங்க முடிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த லைவை பார்த்துட்டு எபிசோட பார்த்துட்டு பிக் பாஸ் என்னடா பண்றதுங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்ல தட்டி விட்டு ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க லைக் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் மறந்துடுறீங்க. இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்டுகளை ரிப்ளை பண்ண காத்திருக்கிற பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் மக்களே.